அன்பான என் சகோதர சகோதரிகளே, நான் உங்கள் பாசத்திற்குரிய குங்குமச்சித்தர். இப்பொழுது நாம் உழைப்பின் உயர்வு என்கின்ற ஒரு கதையை கேட்க இருக்கிறோம். இந்த முதியோர் இல்லம் இங்கே 150 பேர் பணம் கட்டுறவங்க, கட்ட முடியாதவங்க 150 பேர். அப்போ உங்களுக்கு காலை சுட்டுண்டி மதிய உணவு இது பண்ணும்போது 4 சமையல்காருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறார். 4 சமையல்கார், 4 எடுபிடிங்க, வெட்ட கொல்ல கழுவ பிடிக்க. அங்கே ஒரு 6 பேரை பண்ணுறாரு. கழுவ பிடிக்க, அந்த ரூமை சுத்தம் பண்ணுறது, இப்படி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு வேலை வாய்ப்பு அங்கே உற்பத்தி பண்ணி கொடுக்குறாரு. அது நல்லா சீராகவே போயின்னு ஒரு கையும் கிடைக்கல, லாபத்தை அவர் எதிர்பார்க்கல. அது பாட்டு சிறப்பாக இயங்கிடுது. இதுக்கிடையில் பிள்ளைங்களுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பங்களா, ஒரு கார், 100 சவரம். அதேமாதிரி பசங்க வீட்டுக்கு உங்கள் இஷ்டம், நீங்கள் என்னன்னாலும் போடுங்க, எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குது. அவங்க இவருடைய வசதியை பார்த்து இவருடைய குணம் அறிஞ்சு அவங்களும் தான் பொண்ணுக்கு இவருடைய தான் அந்த மாதிரி செய்கிறாங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஐயா வாரம் ஒரு பிள்ளை தொல்லை கொடுப்பான். அப்பா இந்த வாரம் நம்ம திருப்பூருக்கு போகிறோம், இந்த வாரம் நம்ம திருவக்கரை போகிறோம், இந்த வாரம் நம்ம திருவண்ணாமலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த 5 காலம் கிளம்பும், 5 காலம் சாமி கும்பிடுவாங்க. அப்பாவை தரையில் விட மாட்டாங்க. ஏன்னா அப்பா நமக்கெல்லாம் ஒரு 20 கோடி 30 கோடி சொத்தை சேர்த்து வச்சுக்கிறார். அப்போ தரையில் விட மாட்டாங்க. கடைசி பையனை மட்டும் கொஞ்சம் பிடிக்கும், கடைசி பிள்ளைன்றதுனால. அவங்ககிட்ட இவங்கெல்லாம் சொல்லடே, அப்பா சொத்து எங்கேயோ வச்சுக்கிறாரா, அது நம்மக்கிட்ட வந்தால் தான் நல்லது, அந்த சொத்து நம்மக்கிட்ட வரணும் அப்படின்ட்டு சின்ன பையனை ஏவறாங்க. அவன் சொல்கிறான்ப்பா, எங்கள் பேரில் நீங்கள் வீடு வாங்கிக்கிறீங்க, அது உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் எங்ககிட்ட வந்தாப்பா என்னடா வாங்கிட போகுது, நாங்கள் என்ன உங்களை விட்டுருவா போகிறோம் அப்படின்ட்டு அவன் தாஜாவாக பேசும்போது என்ன பண்ணார், கூப்பிட்டு எல்லா பிள்ளைகளுக்கும் தான பத்திரம் எழுதி கொடுத்துறாருங்கய்யா. ஒவ்வொரு வீடும் ஒரு அப்போவே மாதம் 1 லட்சம் 2 லட்சம் வாடகை வரக்கூடிய அந்த வீட்டுகளை எல்லா பிள்ளைகளுக்கும் பண்ணிடுறாரு. வாரமானா திருப்பதிக்கு போகலாமா, திருவக்கரைக்கு போகலாமா, திருத்தணிக்கு போகலாமான்ற பிள்ளைங்க எனக்கு இந்த சொத்து கை மாறினவுடனேப்பா இந்த வாரம் முக்கியமாக கம்பெனி ஆடிட்டிங்கப்பான்றான் ஒருத்தன் என் மச்சிச்சு வயசுக்கு வந்துச்சுன்றான். இப்படி தட்டை கிடைக்கிறாங்க. ஆக சொத்து நம்மகிட்ட வரைக்கும் நம்மளை இவனுங்க இது பண்ணாங்க. சரி ஆகிட்டு இவர் இவ்வளோ பெரிய பையன் வீட்டில் தான் தங்கியிருக்காரு. அந்த அம்மா வீட்டம்மா இறத்து போயிடறாரு. பெரிய பையன் வீட்டில் இருக்கிறார். இவர் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை காலையிலலாம் கடுமையாக உழைப்பார். இரவு 8 மணிக்கு கொத்தாத்திலிருந்து வந்தார்னா கொஞ்சம் லைட்டாக தீர்த்தம் சாப்பிடக்கூடியவர், ஏதாவது ஒரு அசைவு. இவ்வளோ நாள் சொத்து கைமா மருமக கேட்டு செய்வா. மாமா டாம்லெட் போட்டோமா, மீன் வறுத்து கொடுக்கட்டோமா, அன்றைக்கி வெள்ளிக்கிழமை கிடையாது, செவ்வாய்க்கிழமை கிடையாது, சனிக்கிழமை கிடையாது, அமாவாசை கிடையாது. என்னைக்கு சொத்து கைமாத்தின மாமா, இன்னைக்கு சஷ்டி, இன்னைக்கு தசமி, இன்னைக்கு அமாவாசை, இன்னைக்கு கிருத்திகைன்னு பார்க்குறா. என்னடா அவளுக்கு தொண்டை சோத்துக்கு கூட வழிய வச்சாளுங்களே சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இவர் தனக்குன்னு கட்டி வச்சுக்கிறாரு. தாம்பரத்தில் நிம்மதியாக அங்கே போயிடுறாரு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர்கிட்ட இதே திருவண்ணாமலையை சேர்ந்த தங்கராஜன்ற பையன் வேலைக்கு சாரோம். இவராவது ஒரு வேளை டீ முதலாளி காசில் சாப்பிட்டா அன்னைக்கு அவன் சுத்தம், எந்த விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது. பச்சை தண்ணி குடிப்பான், சோறு நல்லா துணுவான் மொடாவா. அந்த தங்கராஜ் இவனுக்கு ரொம்ப செல்ல புள்ளியாக வந்தார். தங்கராஜுக்கு 4 புள்ளியும் புள்ள இல்லை, பொண்ணும் பொண்ணு இல்லை. இந்த தங்கராஜ் தான் அவருக்கு பிள்ளையாக சேர்ந்துதான். அது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. தங்கராஜ் வந்த பிறகு ஐயா 8 மணிக்கு தான் தாம்பரத்துலேருந்து வரணும். இவர் வரத்துக்குள்ளேயே அவன் பல ஆயிரம் வியாபாரம் பண்ணி வச்சுருப்பான். ஐயா வந்த பிறகு வண்டி லோடு ஏறும், லோடில் இருக்கும் வண்டி. அந்த வண்டியில் ஒரு 1 லட்சம் காய் இருக்கும். அதை எடுத்துகிட்டு அவன் ஸ்டார் ஹோட்டலு, பெரிய பெரிய ஹோட்டலுங்கெலாம் சப்ளை பண்ணிட்டு கோயம்பேடு கொத்தாசேரி வரும்போது மணி 1 ஆகிடும். 1 ஆனவுடனே வரும்போதே ஒரு நல்ல ஹோட்டலில் சாப்பாடு யாருக்கு, தங்கராஜுக்கும் ஐயா அண்ணாமலைக்கும் கடையில் சாப்பிட்டார். 4 மணிக்கு இவர் கிளம்புவார். கிளம்பும்போது அங்கே சமைக்கிறதுக்கு ஆளுக்குது ஆசிரமத்தில். அங்கே இவருக்கு நல்ல சாப்பாடு வேண்டியது என்ன வேணுமோ அதை கேட்டு செய்வாங்க. ஐயா யாருக்கும் தெரியாமல் அந்த சரக்கு சாப்பிட்டு அது இது பண்ணிட்டு போய் நிம்மதியாக பட்டுடுவார். இவருடைய லைஃப் இப்படியே போயிடுது. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணாருங்க, இந்த ஆசிரமம் பக்கத்திலே ஒரு கிரவுண்டு இடத்த விலைக்கு வாங்குறார். 1 கிரவுண்டு அந்த இடத்த தங்கராஜி பேரில் வாங்குறார்.
தங்கராஜுக்கே தெரியாமல் ஒரு 10 பேர் தங்கினா எப்படி ஒரு வீடோ அந்த மாதிரி வீட்டை வந்து அவனுக்கு தெரியாமல் அந்த வீட்டை கட்டி வச்சுக்கிறார். வச்சிருக்கும் போது தங்கராஜ் உங்கள் வீட்டில் சொல்லி ஒரு நல்ல பொண்ணாக பார்க்க சொல்லு, உங்கள் சொந்தத்திலே ஏதோ ஒன்று பார்க்க சொல்லும்போது அவங்க சொந்தத்தில் பார்க்குறாங்க. சென்னையில் கல்யாணம். அதில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது அண்ணாமலை, திருவண்ணாமலை மாவட்டம், அண்ணாமலையார் தேங்காய் மண்டி, இது கோயம்பேடு. அப்படி வந்து ஐயா ஒரு விஐபிக்கு வர ஜனம் வருதியா தங்கராஜ் கல்யாணத்துக்கு? தங்கராஜுக்காக வரல, அண்ணாமலை என்ற அற்புதமான மனிதருக்காக வந்த கூட்டம். மொழி வாங்க முடியல, ரொம்புது, பையா ரொம்புது மொழி. சாப்பாடு ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு சாப்பாடு, சத்திரம் பிரம்மாண்டமா. அப்போ தங்கராஜோட சொந்தக்காரலாம் சொல்றாங்க, நாமளே பண்ணா கூட நம்ம புள்ளிக்கு இந்த மாதிரி பண்ண முடியாது, ஒரு மந்திரி வீட்டு கல்யாணம் மாதிரி பண்றாரு இந்த கல்யாணத்தை அப்படின்னு ஜனங்கள்லாம் வியந்து போறாங்க. அவங்க சொந்தக்காரர் தான் சொல்றாரு, நான் சொல்ற வரைக்கும். ஏன்னா ஒரு 10 பஸ் போய் திருவண்ணாமலையிலேருந்து அவங்க சொந்தக்காரர் கூப்பிட்டு வருது. இந்த பஸ்ஸில் தான் அவங்க மீண்டும் திருவண்ணாமலை போனோம். அப்போ அவங்க வரும்போது அங்கே கிளம்பும் போது சாப்பாடு, இடையில ஒரு 5 மணிக்கு டீ காஃபி, நைட்டு சத்தத்தில் சாப்பாடு, காலையில் டீ காஃபி, காலையில் டிஃபன், கதை முடிஞ்சு போச்சு. அந்த சமையல்காரங்கிட்ட என்ன சொல்கிறாரு, ஒரு 1000 பேருக்கு சமைச்சு நான் சொல்கிற இடத்துக்கு அந்த சாப்பாடு வந்துடணும்னு ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு போயிடுறாரு. இந்த ஜனங்கள்லாம் எப்போ என் காரை ஃபாலோ பண்ணி 10 பஸ்ஸும் வந்து அவர் காரை ஃபாலோ பண்ணுது. போனால் ஒரு புது வீடு, வாழை மரம் கீழே மரம்லாம் போட்டு காலையில் என்னென்ன சாங்கியம் பண்ணோமோ அத்தனையும் அங்கே ஒரு ஐயர் பண்ணி விட்டுறான். ஒரு கிரகப்பிரசு என்ன பண்ணோமோ அத்தனையும் அந்த ஒரு ஐயர் பண்ணிவிட்டு அவன் போயிடறான். இந்த காடு போய் நிற்கிது. இன்னொன்று ஜனங்கள்லாம் இறங்குறாங்க. ஆச்சரியம், தங்கராஜுக்கு பெரிய ஆச்சரியம். தங்கராஜு பொண்டாட்டி அன்றைக்கி தான் கல்யாணம் ஆனவோ. சாவி கொடுத்து தரமாக வீடு தரேன்றார். வீட்டை தரகிறார். தந்துட்டு உள்ள போய் பால் காசு மாட்டார். அந்த டாக்குமெண்ட்டு கொடுக்குறார். டேய் உன் கல்யாணத்துக்கு நான் எதுவும் பண்ணலை, பல லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறார், உன் கல்யாணத்துக்கு கொடுக்குன்னு நான் எதுவும் கொடுக்கலடா, இந்த வீடு தான் என்னால் முடிந்தது. அந்த வீட்டை கொடுக்குறாரு. வந்த சொந்தக்கார அத்தனை பேரும் மூக்கில் விரல வச்சுறாங்க. இந்த காலத்தில் இப்படியும் ஒரு மனுஷனா, ஒரு கடையில் வேலை செஞ்ச பையனுக்கு இவ்வளோ விஷயத்தை ஒரு பண்ணிட்டுக்கிறாரு. கல்யாணம் பண்ணி வச்சு அறுசுவை உணவு படித்து ஒரு வீடு, இன்றைக்கி அந்த வீடு ₹1 கோடி போகும், அந்த கொடுத்துருக்காரு அந்த புண்ணியம் அப்படின்னு அவங்களாம் வியந்து போகிறாங்க. அவங்க தாய் தகப்பு எல்லாரும் வந்து ஒரு தெய்வம் மாதிரி காலில் விடுறாங்க. இது கடையில் பெரிய மகன் தன் மகளுக்கு இடம் பார்க்குறாரு. பெரிய மகன், அவருடைய 4 மகள்னு இவங்க போகிறாங்க. மாப்பிள்ளை வீடு பொண்ணை பார்க்க போகிறாங்க. அதான் பொண்ணு வீடு வந்து மாப்பிள்ளை வீடை பார்க்க போகிறாங்க. மாப்பிள்ளை வீட்டில் கேட்குறாங்க, ஐயா அண்ணாமலை வரலையா? இல்லைங்க, அண்ணாமலை இருந்தால் இது உள்ள நொழிக, இல்லை வராது, போ, உனக்கு பொண்ணு கிடையாது. அவன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுறான், கல்யாணில் வரான். இவனுக்கு பேச மூஞ்சி இல்லை. அப்போ மூஞ்சியில் எப்படி முழிப்பான்? கையெழுத்து போட்டது கை விழிச்சிட்டானுங்களே, புறக்கணிச்சிட்டானுங்களே. இவர் கண்டுக்காத மாதிரி ஏதோ ஒன்று ஏற்றுற மாதிரி இருக்கிறார். எப்பான்றான். இவர் காதில் கேட்காத மாதிரி இருக்கிறார். ஏன்னா மனசில் புழுக்கம் வந்துட்டு. அப்புறம் எப்பா நான் தான்ப்பா. என்னப்பா எப்பப்பா இருந்தேன் தெரியாத மாதிரி. இல்லைப்பா நம்ம பாப்பாவுக்கு இடம் பார்க்குறோம், அவங்க நீங்கள் வந்தால் தான் பேசுவேன் அப்படின்ட்டாங்க. நானும் சொல்கிறேன், நான் ஃபோன் பண்ணி கொடுறேன். இல்லைப்பா நீங்கள் வரணும், நான் உன் கார்லாம் வேணாம், எங்கே வரணும் அதை சொல்லு. இந்த மாதிரிப்பா அண்ணா நகர் யார் இப்போ வீடு கட்டி அங்கே அண்ணா நகர் ஒரு புள்ளிக்கு ஒரு வீடு பண்ணிக்கிறார், நீங்கள் வந்துடுங்கப்பா, அந்த டவர் அண்ணன் நான் எடுத்து போயிடுறேன். இவர் தனியாக காரில் போகிறாரு. பொண்ணு இவர் தான் எல்லாம் வாங்கன்றாங்க, அந்த உறவுக்காரங்க ஜனங்க பொண்ணு வீட்டுக்காரங்க. அப்புறம் போய் பையனுக்கு பொண்ணு குட்டிக்கிறா, பொண்ணுக்கு பையன் குட்டிக்கிறா, நகை நட்டுலாம் கவலையே இல்லை. யார் துணை போகிறாங்க தெரியல. நீ எவ்வளோ போறியோ உன் பொண்ணுக்கு நீ போடு, நீ எவ்வளோ போறியோ உன் பையனுக்கு போடுன்னு சொல்லிட்டு வரணும் வந்துடுற. கல்யாணம் நாள் ஃபிக்ஸ் ஆகுது. பொண்ணடிப்பு நம்ம சென்னையில் முதல் நாள் பொண்ணடிப்பு, மறுநாள் தானே கல்யாணம். இவர் வராருங்கய்யா, பொண்ணும் புள்ளியும் வாழ்த்துறாரு. இந்த வரம்பு அவர் ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு அங்கே பச்சை தண்ணி கூட அந்த வீட்டில் அவர் குடிக்கிறார். நேராக ஆசிரமத்துக்கு போயிடுறார். போகிறாரு, அங்கே ஜாலியாக தண்ணி சாப்பிட்றாரு பட்டுறாரு. அப்போ அவர் ஆசிரமத்திலிருந்து 5 வீடு தள்ளி தான் தங்கராஜ் வீடு. அப்பா
அப்பா வந்து அங்கே தனியாக தான் இருப்பார், அவருக்கு என்ன வேணுமோ நீ சமைச்சு கொடு, என்ன வேணுமோ கேட்டு நீ செய் அப்படின்ட்டு அந்த அம்மா அதுக்கு அப்பா உங்களுக்கு இன்றைக்கி என்ன போகணும், என்ன சாப்பாடு பாப்பான்ட்டோம், என்ன கறி பாப்பான்ட்டோம், என்ன மீன் பாப்பான்ட்டோம். அந்த பொண்ணு இருக்கிறது ஏம்மா இங்கேயே சமைச்சு கொடுக்குறாங்களாம்மா, நீ ஏம்மா இல்லைப்பா நான் உங்களுக்கு தனியாக ரிஸ்க் எடுக்கலப்பா, எங்கள் வீட்டுக்கு செய்கிறதும் உங்களுக்கு சேர்த்து செய்ய போகிறாங்களோ தானும் போது அவங்களும் இவருடைய உணவை நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்போ இவர் இந்த ஆசிரமம் நடத்துகிற விதம் பல பேர் வாலண்டியராக வந்து உதவி பண்ணுறாங்க அந்த ஆசிரமத்துக்கு. அவர் சொல்கிறாங்க, அரிசி மிளகா புளியோ துட்டு கொடுத்து கெடுக்காதீங்க, அரிசி வாங்கி கொடுங்க, மிளகா வாங்கி கொடுங்க, புளி வாங்கி கொடுங்க, காய்கறி வாங்கி கொடுங்க, இங்கே உள்ள ஏழைப்பாளையங்களுக்கு பேஸ்ட் வாங்கி கொடுங்க, ப்ரெஷ் வாங்கி கொடுங்க, சோப் வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ அது வாங்கி கொடுங்க. காசாக கொடுத்தீங்கன்னா பேராசை வந்துடும். அப்போ அது மிதமிங்கே வருது அந்த ஆசிரமத்தில். அந்த மிதமி பணம் உணவு என்பது ரெண்டு பாடம் இருக்கும், பணம் கொடுக்குறவங்களும் ஒன்று தான், இல்லாதவங்க ஒன்று தான். சிறப்பான முதியோர் இல்லைன்னு சொல்லிட்டு முதல்வர் கூப்பிட்டு விருந்து கொடுக்குறாரு இவருக்கு. பல தொண்டு நிறுவனங்கள் வந்து இவருக்கு செக்கா கொடுக்குறாங்க. அது ஒரு பக்கம் அக்கௌண்ட்ல ஏறினேங்குது. இருக்கிற காலத்தில் ஐயா ஜனாதிபதிக்கும் இந்த விஷயம் போகும், த பெஸ்ட் ஆஃப் மேன், த பெஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா, அந்த விருதும் இவருக்கு கிடைக்குது. கிடைக்கும் போதோ அவர் பிள்ளைங்களை யாரையும் கூப்பிட்டு போல, தங்கராஜை தான் டெல்லிக்கு போனார் ஃப்ளைட்டில். அப்புறம் வந்து 4 பிள்ளைங்களும் ஓடிடுறாங்க. இது 4 பிள்ளைங்களும் ஓடிடுறாங்க. அப்பா எங்களை கூப்பிட்டா நாங்கள் வந்துடுவோம் பாப்பா, நான் உங்களை புள்ளியாக நினச்சாதானப்பா கூப்பிட்றதுக்கு, நான் புள்ளியாக நினச்சாதானே உங்களை கூப்பிட்றதுக்கு. பையன் எங்களுதோ வந்தான், என்ன தன் தகப்பனோட உயர்வாக பார்த்துக்கிறான், நான் இவனுக்கு தான் மரியாதை கொடுப்பேன், மரியாதையாக கொடுங்க. ஏதாவது தொல்லை கொடுத்தீங்க உங்கள் வீட்டு நல்லது கெட்டதில் கூட நான் கலந்து மாட்டேன், மரியாதையாக போயிடுங்க. பொண்ணு ஒரு பக்கம் வந்து எழுது, முதல்ல உன்னை தான் செருப்பால் அடிக்கணும், முதல்ல நீ வெளியே போ, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லாதப்போ, துட்டு மட்டும்தான் அவனுடைய குறிக்கோள், மரியாதை போ. அந்த புண்ணியவதிக்கு எனக்கும் பொண்டோல, நீ மோசக்காரி போ, வெளியே போ, உன்னை 10 பைசா கூட நான் மதிக்க மாட்டேன். எனக்கு எல்லாமே தங்கராஜி பொண்டாட்டி தான், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்பேன். இப்போ ஒரு சிறந்த மனிதராக அருமையாக அவருடைய வாழ்க்கை இறுதி காலம் ரொம்ப சந்தோஷமாக போகுது. சில பேர்லாம் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டால், நடு வயசில் ஒரு மாதிரியாக இருப்பாங்க, முதுமை வயசில் இன்னும் அவருக்கு இருக்க ஒவ்வொரு நாளும் அவருடைய தயாள குணமும் அவருடைய பச்சதாபமும் அவருடைய ஈவு இலக்கம் அவர் இந்தியாவின் தலை சிறந்த மனிதராக வந்து உருவாக்குது. நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் கூப்பிட்டு விருது கொடுக்குறார். டெல்லியில் கவர்னரும் ஜனாதிபதியும் அம்மா பிரதமரும் அவருக்கு விருந்து கொடுக்குறாங்க. அப்போ எப்படியாப்பட்ட எண்ணம் இருந்தால் இந்த நிலைக்கு அவர் வந்து உழைய முடியும். ஏனால் அவரிடம் இருந்தது உண்மை, நேர்மை, நியாயம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கண்ணியம், கட்டுப்பாடு. இதனால் ஒரு மனிதன் மாமனிதனான உயர்வு. ஆக நம்முடைய எண்ணங்களும் புத்தியும் அதான் சொன்னால், மனமது செம்மையானால் மார்க்கம் அது சுலபமாகும். மனமே தின்னம் மனமே வண்ணம். இந்த கதை வந்து உழைப்பே உயர்வுன்ற நிலையில் இந்த கதையை வந்து சொல்லியிருக்கிறேன். ஏதாவது தவறுகள் குறைகள் இருந்தால் நீங்கள் எங்களை மன்னிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், அந்த மற்றவர்கள் சொல்லுங்கள். இந்த வாய்ப்பை நல்கிய இறைவனுக்கும் இந்த அமைப்பை சார்ந்த அத்துணை நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி.